இது வரைக்கும் நான் ஈஷாவுக்கு போனதே இல்லை. ஸோ ஈஷாவுக்கு போகலான்னு இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் போகலாமா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை சேனல். ஸோ காலையிலேயே எந்திரிச்சு கிளம்புனா தாங்க அங்கே போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் ஒரு 5:30க்கே எங்கள் ஊர்லேருந்து பஸ் ஏறிட்டேங்க. எங்கள் ஊர்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் போய் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர்லேருந்து ஈஷா போங்க. இது கிட்டத்தட்ட பெரிய ப்ராசஸ்ங்க. ஸோ அதனால தான் 5:30க்கே கிளம்பிட்டோம். இருந்தாலும் கொஞ்சம் தூரம் போனேன். சரி பசிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அந்த டைமில் டீ கடை மட்டும் தான் திறந்துச்சு. எதுக்கு இவ்வளோ காலையிலே டீ குடிச்சிட்டு அப்படிங்கிறதுக்காக டைரெக்டாக அங்கே போய் கோயம்புத்தூர் பஸ் ஏறிட்டோங்க. சரி பார்த்தீங்களா, இங்கே ஒரு 5:50க்கு தாங்க பஸ்ஸே எடுக்கிறாங்க. பார்த்தீங்க உள்ளார வந்து எப்படியோ உட்காந்தாச்சு. சரி 5:50க்கு பஸ் எடுத்தாங்க, ஒரு 7:30க்கெலாம் போயிடும் அப்படிங்கிறதுக்காக நானே ஒரு கணக்கு போட்டு வச்சுருந்தேன். அதே மாதிரி வந்துட்டாங்க. அங்கேருந்து வந்தோடனே கோயம்புத்தூர் போய் கரெக்டாக ஈஷா பஸ் நின்றுச்சுங்க. அதனால நாங்கள் ஈஷா பஸ்ஸில் ஏறிட்டோங்க. அங்கே போனால் ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே தான் போகுது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே போய் கோவிலுக்கு முன்னாடி இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ அங்கே சிவன் ஸ்டாச்சு இருந்துச்சு. அதையும் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு சரி இவ்வளோ காலையிலே வந்துட்டோமே, நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு உள்ளார போகலாம் அப்படிங்கிறதுக்காக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இட்லி தாங்க. பட் ஃபுட்டெல்லாம் காஸ்ட்லியாக இருக்குது. மோஸ்ட்லி நீங்கள் பேக் பண்ணிவிட்டு போயிட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பட் ஃபுட்லாம் நல்லா தான் இருக்குங்க. வாட்டர்லாம் நல்லா ப்யூர் வாட்டராக தான் இருக்குது. சரி ஓகே, நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் சரி உள்ளார போகலான்னு நினச்சோம். பட் ஃபோனு பேக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டு டோக்கன் கையில் கொடுத்துட்றாங்க. உள்ளார எதுவுமே அலோட் கிடையாது. சரி ஓகே, நாங்களே வெளில வச்சுட்டு உள்ளார எதுவுமே உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போக முடியாதனால நான் ஷூட் பண்ண முடியலைங்க. இருந்தாலும் உள்ளார என்னென்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு மறக்காமல் சொல்கிறேன். ஸோ உள்ளார நம்ம என்ட்ரன்ஸ் ஆனோடனே ஃபஸ்ட்டு வந்து சூரியகுண்டம்னு ஒன்று இருக்குங்க. அது வந்து ஆண்கள் குளிக்கிறதுக்குங்க. ஆண்களுக்கு அதுக்கு வந்து 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து லிங்க பைரவின்னு ஒன்று இருந்தாங்க. அங்கே போய் சாமி கும்பிட்டோம்னா அழகாக நீட்டாக வந்து இது பண்ணுறாங்க. நம்ம வந்து வெளியில் வந்து தேங்காய் பால், அதுக்கப்புறம் பிரசாதம், அபிஷேகம் பண்ணுறது அதெல்லாம் வெளியே அங்கே விற்கிறாங்க. அதனால் நம்ம உள்ளார போயிட்டு இது பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து அமௌண்ட்டு வந்து நம்ம சின்ன பர்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் பர்ஸில் நீங்கள் மணி வச்சுக்கலாம். பட் செல்ஃபோன் வந்து செக் பண்ணிட்டு தான் அனுப்புகிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து சந்திரகுண்டம்ங்க. அதில் வந்து பெண்கள் குளிக்கிறதுக்கு தான். அதுக்கும் 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. சரி நான் நெக்ஸ்ட்டு முடிச்சுட்டு அடுத்த தியானலிங்கம் இருக்குங்க. அங்கே ஒரு 15 minutes வந்து தியானம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் அங்கே பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அமைதியாக இருக்குங்க. நம்ம சின்ன சவுண்டு போட்டாவே அது ஃபுல்லாக எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்குங்க. கிட்டத்தட்ட 100 பேர் வந்து எப்படி அதை ஒரே டைமில் அதை பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. அதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, எனக்கு இருமல் வந்துருச்சுங்க. அதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன் இதை. ஸோ அதையும் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோங்க. வெளில வந்ததுக்கப்புறம் ஆதியோகி அவரை வந்து பேட்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வெளியில் என்ட்ரன்ஸுக்கு வெளியில் வரோம், தியானம் முடிச்சுட்டு வெளில வரோம். வெளில பார்த்தா அவரை பேட்டி எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ நமக்கு இது வரைக்கும் அவரை நம்ம டிவியில் தான் பார்த்துருக்கோம், நேரில் பார்க்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேரில் பார்த்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் முடிச்சுட்டு வெளில வந்துட்டோங்க. சரி வெளில வந்ததுக்கப்புறம் அங்கே டெம்பிள் என்ட்ரன்ஸ்லேருந்து இங்கே ஸ்டாச்சு வரத்துக்கே வந்து ஒரு 1 kilometer வருங்க. சரி நாங்களும் நடந்து வந்துட்டோங்க. அங்கே வந்து மாட்டு வண்டிலாம் இருக்குது. அங்கேருந்து இந்த வரைக்கும் பெரியவங்களாம் நடந்து வர முடியாதனால மாட்டு வண்டிலாம் இருக்குது. அதுக்கு ஒரு 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. சரி நாங்களும் முடிச்சுட்டு வெளில வந்து பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரிக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. அதனால மகா சிவராத்திரிக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா ஸ்டாச்சுஸ்லாம் பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஒருவேளை மகா சிவராத்திரிக்கு தான் பண்ணுறாங்களா இல்லை 4 years ஒரு தடவை இது மாதிரி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேங்க. ஸோ அதுக்கு தான் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா லைட்டிங்கு அப்படி இப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அங்கே நடக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் அடித்த மாதிரி பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. சரி இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி நாங்களும் கிளம்பிட்டோங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பின்னாடிலாம் ஹில் ஸ்டேஷன் தாங்க. மலைகள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது, நேச்சுரலாக இருக்குதுங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. பட்டு ரொம்ப வெயில் அடிச்சுதுங்க. 12:30 ஆகிடுச்சு இல்லையா, அதனால் ரொம்ப வெயில் அடிச்சுது. நாங்கள் சாப்பிட்டு போகலாமா நினச்சா வேண்டாம், இங்கெல்லாம் ரொம்ப காய்ச்சலாக இருக்கிற வீட்டிலேயே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கிளம்பிட்டாங்க. இதை பார்த்து தேங்காய் மூடி வச்சு அழகாக டிசைன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. இது எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஒரு வேளை வந்து பார்க்குறதுக்காக பண்ணியிருக்காங்களா. இதில் அழகாக மகா சிவராத்திரி ஓம் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. ஸோ அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி நாங்களும் ஸ்டாச்சுலாம் வந்து ஃபுல்லாக நின்று ஃபோட்டோலாம் வளைச்சி எடுத்துக்கிட்டு வீடியோலாம் எடுத்துக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. சரி கிளம்புறதுக்கு பஸ் வருமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருந்தோம். இங்கே பார்த்திங்களா மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இது என்னன்னு எனக்கு தெரியல. மகா அப்படிங்கிற மட்டும்தான் நான் ஒழுங்காக படித்தேன். அது என்னங்கிறது எனக்கு புரியவே இல்லை. சரி அப்படிங்கிறதுக்காக நாங்களும் ஃபுல்லாக நின்றுட்டு ரொம்ப வெயில் முடியவே இல்லை. சரி நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பஸ்ஸு வந்து அங்கே 20 minutesக்கு ஒரு தடவை பஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் போய் வெயிட் பண்ணலாம். ஒரு பஸ் விட்டாலும் நெக்ஸ்ட் பஸ் வந்துடும். அதனால் காலியாக தான் இருக்குது. இப்போ சிவராத்திரி அப்போ தாங்க ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருக்கும். மித்தபடி இப்போல்லாம் காலியாக தான் இருக்குதுங்க.
அதனால் நாங்களும் பஸ் வந்தோடனே ஏறி உட்காந்துட்டோங்க. அப்படியே இங்கேருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே வந்துட்டோம். ஆக்சுவலாக மெயின் என்ட்ரன்ஸ் வந்து இனிமே தாங்க வரப்போகுது. ஸோ அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து தான் காரில் வரவங்கலாம் இருப்பாங்களா எனக்கு என்னென்னு தெரியல. ஆனால் உள்ளார வரைக்கும் வண்டி விடுறாங்க. அதனால் நோ ப்ராப்ளம். நீங்கள் வண்டியில் வந்தாலும் சரி, பைக்கில் வந்தாலும் சரி, பஸ்ஸில் வந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு ஈஸி தான். பஸ்ஸு வந்தால் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அழகாக போயிட்டு வந்துடலாம். ஆனால் 39 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க கோயம்புத்தூர் டு ஈசாக்கு. சரி ஓகே, நாங்களும் ஃபுல்லாக முடிச்சுட்டு சரி போகும்போது வந்து ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ட்ரெயினுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோங்க. அங்கே போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணுறோம் 1 ஹவராக வெயிட் பண்ணுறோம். ஆனால் எங்களுக்கு முன்னாடி தாங்க ட்ரெயினே இருக்குது. அதுக்கப்புறம் டீக்கார அண்ணன் தான் சொல்லிட்டு, ஏம்மா நீங்கள் போகிற ட்ரெயின் இதுதாம்மா, ஏறுங்கம்மா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஏறிட்டோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்யூ.